ஹலோ மேடம். வேலையை பாருங்க. சரி. நான் எவ்வளவு நேரம் தூங்குன? 2 நாள். நீ உண்மையிலே மனுஷியா? அவ்வளோ குடிச்சோம் எப்படி தெளிவா இருக்க? நான் தான் சொன்னேன்ல, குடிக்கிறதுல என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா நீ தான் கேட்கல. குடிக்கிறதுல என்ன ஜெயிக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். உண்மையிலே பெரிய விஷயம். சரி, நான் எவ்வளவு தரணும்? நேத்தோட சேர்த்து மொத்தம் 240. 240? ஏன் அவ்வளோ? வழக்கம் போல நீ மாச கடைசியிலே கட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அடுத்த மாசம் கட்டவா? ஆ புரியுது. திரும்பவும் என்னை ஓட்ட ஆரம்பிச்சிடாத. ரூல்ஸ் நம்ம விஷயத்துல எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியும்ல. நம்ம நிலையானவங்களா இருக்கணும்னா ரூல்ஸை எப்பவும் மீறக்கூடாது. கேட்க நல்லதா இருக்கு. ஆனா நீ இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் வருது. அவனும் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான். எப்பவும் ரூல்ஸை பத்தியே பேசுவான். விதிமுறைகளை கடைபிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல அவங்க வாழ்க்கைய வாழ முடியும். அதுவும் சரிதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சண்டையை பார்க்க போயிருந்தேன். அப்ப லியாங் பிங்னு ஒருத்தனை பார்த்தேன். அவனும் என்கிட்ட இதே தான் சொன்னான். அப்படிதான். அடிச்சு நொறுக்கு. அப்படிதான் அடி. அவன மாதிரி ஒருத்தனை நீ பார்க்கவே முடியாது. நீ தோப்போன்னு நினைச்ச, ஆனா ஜெயிச்சுட்ட. உயிரை விட உனக்கு ஜெயிக்கிறதா முக்கியமா? பரவாயில்ல, இன்னைக்கு நான் அதை மாத்துறேன். சாகுற வரைக்கும் உன்னை அடிக்க போறேன். நான் விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறவன். அதை என்னைக்கு மீற மாட்டேன். நாம சமமானவங்க இல்ல. விதிமுறைகளா? நான் விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறவனே இல்லை. ஏன்னா நான் தான் விதிமுறைகளை உருவாக்குறவன். போட்டுருங்க.
வேண்டாம் வேண்டாம். சார், என்ன மன்னிச்சிருங்க. போங்க, வேண்டாம். அப்புறம் என்னாச்சு? பிங்கி என்கிட்ட நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொன்னான். ஒன்னா சேர்ந்து உலகத்தை மாத்தலாம்னு சொன்னான். சார், நாங்க 2 பேருமே சைன் பண்றோம். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒருத்தர் $2 கட்டணும். சரி. இந்தாங்க. ஆ, சரி சரி, சீக்கிரமா சைன் பண்ணு. நான் லியாம்பிங், இவன் கவுச்சியான். அதுக்கப்புறம் என்னாச்சு? போங்க, நீங்க தோத்துட்டீங்க, போங்க. சார், நாங்க அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்கோம். எதுக்கு தோத்துறீங்க? நீங்க வடிகட்டின முட்டாளுங்க. பணம் இல்லாம எப்படி போலீஸ் ஆவீங்க? அங்க பாருங்க, அவங்க $150 கட்டியிருக்காங்க. அவ்வளவு இருந்தா வாங்க. சார் சார் சார், பிங்க, போலாம் வா. வா. யாருக்கிட்ட? அந்த சம்பவம் பணத்தை வச்சுட்டு நான் பிங்குக்கு ரொம்ப எல்லாத்தையுமே கஷ்டமா வாங்கிட்டேன். அவன மாதிரி இல்லல. ஆமா ஆமா, சரிதான். சண்டை போட்டா பெரிய ஆள் ஆயிட முடியுமா? இப்பெல்லாம் பணம் தான்ப்பா பத்தும் செய்யுது. ஆமா ஆமா. போற பணம் எவ்வளவு முக்கியம் யாருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வித்தியாசமான ஆளா மாறிட்டான். சொல்றதும் சரிதான். சொல்லிடா. வேண்டாம் 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 வேண்டாம், என்னை விட்டுரு, விட்டுரு. ரூல்ஸ கடைப்பிடிக்காததுக்கு இதுதான் தண்டனை. போலீஸாக பணம் தரீங்களா? போறம்போக்குங்களா? இதோட நாம பிரியிற நேரம் வந்துருச்சு. நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் திரும்ப இங்க வரமாட்டேன். இது ஒரு பரந்த உலகம். இதுல கண்டிப்பா நம்ம சந்திப்போம். சின்ன வயசுல இருந்து இந்த நரிப்பல்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்பவும் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உனக்கும் அதை கொடுக்கும் நம்புறேன். ஞாபகம் வச்சுக்க, நாம இந்த உலகத்தை மாத்தி ஆகணும். கண்டிப்பா. ஜாக்கிரதையாரு. நீங்க ஜாக்கிரதையாரு. அதுக்கப்புறம் நீங்க இறந்து போனது என்னோட அப்பா தான். நின் நகரத்துல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. சின்ன வயசுல உலகம் முழுக்க சுத்தினாரு. யாரும் அனுபவிக்க முடியாத நிறைய விஷயங்களை அனுபவிச்சாரு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் இவர் சண்டை போடுறதையே நிறுத்திட்டாரு. 17 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த நகரத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பிசினஸ் மேனா மாறினாரு.
யாருக்கு தெரியும்? அவர் நம்பின நண்பனே அவரை கொல்லுவார்னு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எக்காரணம் கொண்டு நாம அப்படி பண்ண முடியாது. எங்க அப்பாவை கொன்னது லியோங்கிற ஒருத்தன். ஆனா எங்க அப்பா அவரை நல்லா பாத்துக்கிட்டாரு. தன்னுடைய சரியா சொந்தமா வருமானம் நினைச்சு பழகினாரு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா அவன் இறக்கமே இல்லாம அப்படி அவன் கத்திய வச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டான். ஆமா, யார் அவன்? காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மிஸ் ஜாவ், நிங் நகரத்துல தினம் தினம் கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? எல்லா கேஸையும் நாங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஆனா அவ்வளவு ஆபீசர்ஸ் இல்லையே. நான் என்னால முடிஞ்சதை பண்றேன். கொஞ்ச நாள் காத்திருங்க. சீஃப், நான் வேண்டாமா? பரவாயில்ல சீஃப், நீங்க முழு முயற்சியோட இதை பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த பணம் எங்க அன்பை தான் குறிக்கும். தயவு செஞ்சு இதை நீங்க வாங்கிக்கணும். சீக்கிரமா அந்த லியோவை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு உங்க பணம் தேவையில்லை, எனக்கு அது வேண்டாம். நான் தகவல் கொடுத்து அனுப்புறேன், சரியா? சரி, வா 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 வாமா போலாம். சரி, நாங்க கிளம்புறோம் சீஃப். வரேன். இங்க பாரு, நாம ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்கோம், அதனால கேட்குறேன். ஆமா, இந்த சத்திரத்தோட கதை என்னது? வழக்கமா சத்திரம், அதாவது இன்னும் பிரச்சனை இருக்கும். ஆனா இது வித்தியாசமா இருக்கே. அம்மா, நீ யாரு? உள்ளவா, சீஃப். உள்ளவா. சீஃப், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. சீஃப், என்னது இது? ஆமா, நீ இங்க எத்தனை வருஷமா இருக்க? சீஃப், 1 வருஷம் 6 மாசம் 11 நாளா இருக்கேன். ஆனா எந்த கேஸையும் சால்வ் பண்ணதில்ல. என் கோவர்க்கர்ஸோட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். போதும், நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணு. நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறேன். ப்ரமோஷன் கிடைச்சா நீ ஒரு அபிஷியல் டிடெக்டிவா ஆயிடலாம். என்ன, நிஜமாவா சொல்றீங்க? அப்போ ரொம்ப நன்றிங்க. ஓகே, நான் அதை முடிச்சுடுறேன் சீஃப். கிளம்பு, போய் வேலை பாரு. பாக்குறேன், நான் கண்டிப்பா முடிச்சிருவேன். இங்க பாருமா, கொஞ்சமாவது சாப்பிடு. அந்த லியோ கிட்ட நிறைய ஆள் பலம் இருக்குல்ல. போலீஸும் நம்மளுக்கு உதவி செய்ய மறுக்கிறாங்க. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு ஒரு இடம் தெரியுமா, அங்க நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருப்பார்னு நினைக்கிறேன். எந்த இடம்? யோஜன் இன். யோஜன் என்ன? இங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னா அது எப்படின்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நாங்க ஒண்ணும் அவங்கள பாதுகாக்கல. பாதுகாக்க தகுதி இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் பாதுகாப்பேன். அப்ப நான் இங்க தங்கி இருக்கிறது எனக்கு கௌரவம்னு சொல்றேன். யுவான் குடும்பத்தை எதிர்க்கிற தைரியம் உள்ளவங்க சில பேர் தான் இருக்காங்க. சீஃப், இவ்வளோ பெரிய கேஸை எதுக்காக அந்த கிறுக்கங்கிட்ட கொடுத்தீங்க? உனக்கு இப்போ என்ன தெரியணும்? ஆ? இப்பெல்லாம் நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இறந்துகிட்டே இருக்காங்க. இதனால நகரமே பதட்டத்துல இருக்கு. போலீஸ்காரங்க நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஆனா என் சுப்பீரியர்ஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எதுலயுமே நாம தலையிடக்கூடாதுன்னு. அதனால தான் நான் இந்த கேஸை அந்த கிறுக்கு பையன்கிட்ட கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் ஆபீஸ் கிட்ட நாம எதுவும் பேசிக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, சுப்பீரியர்ஸோட உத்தரவுகளை நாம கடைபிடிச்சே ஆகணும். எனக்கு புரியுது, நீங்க 1ஆம் நம்பர் கிரிமினல் சீஃப். இல்ல இல்ல இல்ல, புத்திசாலின்னு சொல்ல வந்தேன். நல்ல முடிவு எடுக்கிறீங்க. ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ட்ரேசஸ் எல்லாத்தையும் அழிச்சிடு. அந்த கிறுக்கன் எதையாவது கண்டுபிடிச்சா கூட சுப்பீரியர்ஸ் கிட்ட எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றது? சரி. அப்பா, அம்மா, என்னோட முன்னோர்கள் எல்லாரும் கேளுங்க. நான் இன்னைக்கு ஒரு கேஸ் ஆரம்பிக்க போறேன். நான் மட்டும் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உண்மையான போலீஸ்காரன் ஆயிடுவேன். நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை நான் காப்பாத்துவேன். இன்னைக்கு வாக்கு கொடுக்கறேன், நான் நிச்சயமா இந்த கேஸை சால்வ் பண்ணுவேன். நம்ம குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும். ரோலான், நம்ம வந்தாச்சுமா. சரி. வெளியில வா. ஆ இதுதான் நான் சொன்ன யூஜான் எண். எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை இவங்களுக்கும் அந்த லியூக்கும் சம்பந்தம் இருந்தா நம்மளால பழி வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீ கவலைப்படாத. இந்த எண் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணுமா. இங்க இருக்கிற எல்லாருமே ஒண்ணு பணக்காரங்களா இருப்பாங்க, இல்ல திறமசாலிகளா இருப்பாங்க. நாம தேடுற லியோ இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க, உள்ள வாங்க. இந்த பக்கம் தான். வாங்க வாங்க வாங்க. இது உனக்கு தான், எடுத்துக்க. வாங்க 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 வாங்க. மேடம், மேடம், விருந்தாளிங்க வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் நிங் நகரத்துல இருந்து வரீங்கல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட எண்க்கு யாராவது வராங்கன்னா அவங்கள பத்தின தகவலை நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதா. சரி, நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, எல்லா விஷயத்த பேசுவோமா? ரோலா, விஷயத்தையே பேசுவோம். என் பின்னாடி வாங்க. ரோலா, நீ இங்கே இருமா. சரி. வெயிட்டா, வந்துட்டேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு டீ கொண்டு வாங்க. இங்க டீலாம் இல்லையே, லிக்கர் மட்டும்தான். ஓ, அப்ப அதே கொண்டு வாங்க. சரி, கொண்டு வரேன். ட்ரிங்க் வேணுமா? அதானே, எவ்வளவு குடிச்சிருவா? அது சரி, நீ குடி. இதை சாப்பிடு. இந்தாங்க மேடம், என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் சாப்பிடுறேன் கூட. சரி சரி, சிரிச்சது போதும். பொண்ணுங்களுக்கு எல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லைல்ல. இவங்க என்ன நம்ம கூட இருக்கிற மேடம் மாதிரியா? உங்களால குடிக்க முடியலன்னா குடிக்க வேண்டாம், விட்டுருங்க. ஆனா இதை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? என் பேரு காவ். சண்டை போடுறதுக்காகவே பிறந்தவன்.
நீங்க ஏதாவது வேலைக்காக வந்திருக்கன்னா அதுக்கு நான் சரியா இருப்பேன். முதல்ல என் ட்ரிங்க கொடு. நீ சொல்றது எல்லாமே பொய் தான். உன்னை பார்த்தாலே தெரியுது. கிளம்ப. சரி. ஹே, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு புது வேலை வந்திருக்கு. யார் வேணாலும் இதை செய்யலாம். லெவல் 3 டாஸ்க் இது. லெவல் 3 டாஸ்க். யார் இதுல கலந்துக்க போறீங்க? சீக்கிரமா வாங்க. வா வா வா. ரோலா, ஓனர் நமக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? கூடிய சீக்கிரமே அந்த லியூ இறந்து போயிடுவான். அப்படியா? நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்க வேலையை நாங்க எடுத்துக்கிட்டோம். வாங்க போலாம். இந்த டாஸ்க்கை இவனுங்க எடுத்தானுங்க. கண்டிப்பா பணத்துக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். சரி, உங்க 2 பேருடைய திட்டம் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட முடிஞ்சது இல்ல? ம், எங்க திட்டம் என்னன்னு முடிவு பண்ணிட்டோம். சொல்லுங்க. அது ரொம்ப சுலபம்தான். ஒரு அமைதியான காட்டுல உன்னை கொல்றது. அப்பதான் லியோ எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரிய வராது. தப்பு பண்ணி நீ தப்பான ஆளை தேடி வந்துட்ட. எங்களை பத்தி நீ முதல்ல விசாரிச்சிருக்கணும். நீ கொடுக்கிற அல்ப பணத்துக்கு நாங்க வேலை செய்வோம் நினைச்சியா? சீக்கிரம் வா. அந்த பொண்ணையும் கொன்னு அவளையும் புதைக்கணும். அப்பதான் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வராது. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாலே, அவளை கொல்ல எனக்கு மனசே வரல. நான் வேணும்னா அவளை ஒரு தடவை. வாய மூடு. இது தெரிஞ்சதுன்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஒரு கிராண்ட் மாஸ்டர் கத்தியால கொல்லப்பட்டிருக்காரு. அப்படின்னா கொலைகாரன் திறமசாலியா இருக்கணும். ஆமா. இன்ஸ்பிரேஷனுக்காக நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, சரியா? நான் பணம் கொடுக்குறேன். என்ன கொண்டுடாதீங்க. எவ்வளவு வேணாலும் தரேன். அண்ணே, அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இவ ரொம்ப அழகா இருக்கா. இவளை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான். முட்டாள் மாதிரி பேசாத. உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? இவளால உன் உயிர் தான் போகும். இப்ப என்ன நீ இன்ல இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப நேர்மையானவங்களா என்ன? இன் கூடங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு. யாரது? யாரது? வெளியில வா. அவங்க தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல. கோட்டியான்,
அப்புறம் எதுக்கு நீங்க அடம் பிடிக்கிறீங்க? கோட்டியன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. எனக்கு வேற வழி இல்ல. மேடம் தான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டு வர சொன்னாங்க. என்னால அவங்களோட பேச்ச மீற முடியாது. இத பிடி. இத வச்சு உன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துக்க. யார்கிட்ட ஆசை காட்டுற? அதோட மேடமை ஏமாத்துறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உங்க பணத்தை எடுத்துக்கிட்டா இன்னோட ரூல்ஸை மீறுற மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் எப்படி இங்க இருக்கிறது? தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். என் கூட வந்துருங்க. போதும், நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு என்ன இப்போ எங்களை விட பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. அப்ப பிரச்சனை தான் பண்ண போறீங்க. வேண்டாம், எங்களை உயிரோட விட்டுரு. இதுக்கு நன்றி கடனா நாங்க ஏதாவது பண்ணுவோம். ரூல்ஸை மீறினா ஒரே தண்டனை தான். ரொம்ப நன்றி. மன்னிச்சிருங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைச்சேன். எவ்வளவு வேணும்? என்ன எவ்வளவு வேணும்? என் அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? விலையை சொல்லுங்க. $50. $100. அட்வான்ஸை $240 கூட. இது பகல் கொள்ள. நான் என்ன பண்றது? நிறைய பணத்தை இன்லயே செலவு பண்ணிட்டேன். அதோட ஓனருக்கு வேற பணம் கொடுக்கணும். அதுக்கு எனக்கு பணம் வேணும்ல. என்னங்கடா இது? இப்படி தூங்குனா இறந்து போன அவங்க நமக்கு உதவி செய்ய யார் சொன்னது? இந்த புக்ல எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. ஏப்பா, மை பிரதர் யான் மிங். சமீப காலமாக நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க பண்ணுற வேலையை நிறுத்துற மாதிரி தெரியல. மை பிரதர் யான் மிங்கா? சூட்டியனா? இல்ல 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 இல்ல. ஏன் இதையெல்லாம் இங்க எழுதி வச்சிருக்கீங்க? சூஹோ, சூஹோ தான். அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்? இதெல்லாம் எதுக்கு இங்க எழுதிருக்கீங்க? உங்களை கொன்னவனோட பேரை இங்க எழுதி வச்சிருக்கலாம்ல. கடுப்பா வருது. ஒரு நிமிஷம்.
இதுக்கு என்ன அர்த்தம்? உன் கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன். $50 அட்வான்ஸாக கொடுத்துருக்கேன். வேலை முடிஞ்சதும் உனக்கு மீதியை தரேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? உன் கூட நான் சேர்ந்து அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சு ஏன் கையால் கொல்லணும். பைத்திய மாதிரி பேசாத. நீ போய் அங்க இன்னல வெயிட் பண்ண. இல்லை. என்ன? இப்ப கூட நான் வேண்டான்னு நீ சொல்லலாம். ஆனா பணம் திரும்ப கிடைக்காது. நான் மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்? உங்களுக்கே தெரியும், எங்க ரூல்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க இன்னைக்கு அதை மீறிட்டீங்க. ரூல்ஸ மீறினா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல. வெயிட்டருங்க வா. இதோ வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். குடிச்சுக்கிட்டே இருக்க. ஹே, போதும். கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். என்ன அவசரம்? வெயிட்டர். இதோ வந்துட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? பேப்பர் பேனா கொண்டு வா. கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க பேப்பர் பென்னு. எழுது. என்னன்னா? கடன் பட்டிருக்கண்ணா. எனக்கு $50 தான் நீ கொடுத்துருக்க. இதுல பாதிலே நீ ஓடி போயிட்டா? இல்ல கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ பணம் கொடுக்கலனா? அட, நீங்க இருக்கிறவங்கள கேட்டு பாரு. அப்பதான் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். இந்த கம்மியான பணத்துக்கு கையெழுத்து வர. வேலை நடக்கணுமா இல்லையா? இந்த புடி. இப்ப எங்க போற? தூங்குறதுக்கு. காலையில நான் சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. விடியவே இல்ல, அதுக்குள்ள கிளம்புற. இப்ப மணி என்ன ஆகுது? எனக்கு புரியுது. நீ என்னை விட்டு தனியா போகணும்னு நினைக்கிற. உன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னை வந்து மீட் பண்ணுவ, சரிதானே? ஆனா அது நடக்காது. நான் விட மாட்டேன். அப்படி ஏதாவது நடந்தா நீ லியோவை கண்டுபிடிச்சா கூட நான் பணம் தர மாட்டேன். உனக்கு பணமே கிடைக்காது. ஏன் இப்படிலாம் பண்ற? லியோக்கு நிறைய ஆளுங்களை தெரியும். டைம் பிரதர்ஸ் பண்ண வேலைய நீயும் பார்த்தல்ல. உனக்கு ஒரு வேலை உயிர் மேல ஆசை இல்லைன்னா அப்ப தாராளமா வா. சார் எங்க தான் இருக்கீங்களா? இதோ இந்த பக்கம். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ரூலாங்கிற பேர்ல ஏதாவது ஒரு பொண்ணு இங்க வந்தது நீங்க பாத்தீங்களா? ஆமா, ஆனா அவங்க கிளம்பிட்டாங்க. நெங் சிட்டிக்கு போறானாங்க.
ஓ தேங்க்யூ. பார்த்து போங்க சார். போ 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 போ. கௌட்டியன், கொஞ்ச நேரத்துக்கு இப்படி குடிக்கிறத நிறுத்துறியா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என் கூட வரணும் போது என்னை தடுக்காது என்ன? முதல் விஷயம், குடிக்கிறது என்னோட சுதந்திரம், என்னை தடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் சொல்றபடிதான் நீ கேட்டு நடக்கணும், என்னை எந்த கேள்வியும் கேட்க கூடாது. மூணாவது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நீ ஓடி போயிடணும், அடம் பிடிக்க கூடாது. ஆனா எனக்கு என் அப்பாவை கொன்னவன எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு நீ ஒத்துக்கலன்னா இதோட இதை நிறுத்திக்கலாம். நான் பணத்தை கொடுத்துடுறேன், நீ வேற ஆளை பாத்துக்க. சரி, ரூல்ஸ் படியே இருக்கட்டும். வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. போ. நன்றிங்க. ஹே, யார் அந்த பையன்? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அரசே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன அந்த மாதிரி கூப்பிடாத. நான் இன்னும் இளவரசனா ஆகல. எழுந்திரு. ரொம்ப நன்றி அரசே. என்னோட கண்களுக்கு நீங்க தான் இளவரசர். இதை யாராலையும் மாத்த முடியாது. ரொம்ப நல்லாவே பேசுற. இதுக்காகவே உன்னை நிச்சயமா பாராட்டணும். நன்றி அரசே. ஆனா யாரோ ஒருத்தன் என்னை தடுக்கணும்னு முயற்சி பண்றான். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க பக்கம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அப்படி நடக்க விடவே மாட்டேன். அந்த கிழவன் நிச்சயமா அவனுடைய தந்திரங்களை பயன்படுத்தி இருப்பான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா அவங்க யாரும் அமைதியாவே வாழக்கூடாது. புரியுது. நான் அரியணையில ஏற போறது உன்னுடைய கையில தான் அடங்கி இருக்கு. உங்க ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். சந்தோஷம். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நிஜமாவா? ஆமா. உங்க உதவிக்கு நன்றி. நீ எங்க போன? சும்மா காத்து வாங்க போன. நீ தூங்க. நாளைக்கு நாம எங்க போறோம்? லியோக்கு முடிவு கட்ட போறோம். அவன் எங்க இருக்கான்? இங்க பக்கத்துல ஒரு கொள்ளைக்கார கும்பல் இருக்கு.
அதோட தலைவன் கூட அவனை யாரோ பார்த்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு மாய மந்திரம்லாம் தெரியும். மூஞ்சு சும்மா சொல்லாத. உனக்கு வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? என்ன? அதாவது உனக்கு உதவ யாரும் இல்லையான்னு கேட்டேன். ஆ, இல்ல, நீ ஒருத்த மட்டும்தான். எதுக்கு கேக்குற? யாரும் நம்மளை ஃபாலோ பண்றாங்க எல்லா இடத்துக்கும். ஆ? யாரு? அதை விட அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. ஃபாலோ பண்றதுல கூட கோட்டை விடுறான். அப்ப அவன் என்ன கொல்ல முயற்சி பண்றானா? தெரியலையே. நீங்க எல்லாருமே இத்தனை வருஷம் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கீங்க. எனக்காக இன்னைக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சாகணும். இந்த வேலை மட்டும் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அளவில்லாத பணமும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். இதுல தப்பு நடக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமா வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சத்திய வாக்குமூலம் கொடுக்கணும். யாரியா நீ? எதுக்காக என்ன அடிக்கிற? இதை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ற? நான் உன்னை பின்தொடர்ந்து வரேனா? உண்மையை ஒத்துக்க மாட்டல? எனக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. நான் மிஸ் ஜாவை தான் தேடி வந்திருக்கேன். எதுக்காக அவளை தேடுற? நான் நிங் சிட்டியில் இருக்கிற போலீஸ்மேன். அந்த பொண்ணோட அப்பாவை கொன்ன கேஸை நான் தான் எடுத்து நடத்துறேன். டிடெக்டிவ், என்னோட அப்பாவை லியோ தான் கொண்டு இருப்பான் நீங்களும் நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொல்றதெல்லாம் அப்படி நான் எடுத்துக்கிறீங்களா? எல்லாத்தையும் விசாரணை பண்ண வரைக்கும் அதுதான் உண்மை. அதே சமயம் அந்த லியோவை பிடிச்சா மட்டும்தான், அவனை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். சரியா? நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. வேலையை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். கண்டிப்பா. கயோ இவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்காரு. இவரும் என்னோட ஆள் தான். எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை முடிப்போம். இந்த மரமண்டை கூட நான் சேர மாட்டேன். ஏய், என்ன ஓவரா பேசுற? நான் ஒரு போலீஸ்காரன். என்ன பார்த்து மரமண்டங்கிற? அதான் பார்த்தாலே தெரியுது. உன்ன என்ன தைரியம்? வாடா, நாம இப்பவே மோதி பாத்துருவோம். தோக்குறவன் இங்க இருந்து போயிடணும். ஏய், டிடெக்டிவ், பாத்து. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் தோத்துட்டேன். நான் போயிடுறேன். டிடெக்டிவ், டிடெக்டிவ். காட்டியன், அவனை ஏன் நீ விரட்டி விட்ட? அவன் நமக்கு உதவுனா என்ன? என்னை விட அவன் சிறந்தவன்னா நீயும் அவன் பின்னாடியே போ. நீ ரொம்ப ஓவரா பண்ற. நம்ம ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? உன் சத்தியத்தை காப்பாத்து. அதான் நல்லது. ஓகே, உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இதே போல நம்ம ஒத்துமையா இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே இப்படியே இருப்போம். நன்றி. பார்த்து வரோம். வரங்க. நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க.
இதுக்கப்புறம் இதை நீங்களே பார்த்துக்குங்க. இதுதான் நான் சொன்ன அந்த இடம். கொஞ்ச நேரம் இங்க ஓய்வெடுக்கலாம். இருட்டுனதுக்கு அப்புறமா சூழ்நிலையை பார்த்து முடிவு பண்ணுவோம். அவங்க நிறைய பேர் இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஓ கோட்டியான், அங்க பாரு, அங்க பாரு. ச்சே, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். என்ன ஹே, கீழே இறங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் இளவரசி. சமீபத்துல நீ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க. நிறைய பேர் உன்னை என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி அரசே. உங்க ஆசைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். என்னை சுத்தி நிறைய ஆபத்துகள் இருக்கு. அது என்னைக்கும் என்ன நெருங்காம நீ தான் பாத்துக்கணும். கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஒழுங்கா லியோ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே தெரியாது. அவங்க எல்லாம் லியோ கூட மலையோட பின்பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. தெரியாதா? அப்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்தவா? இல்ல இல்ல வேணாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. போய் சொல்றது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. என்னையோட எல்லாத்தையும் நிறுத்தணும். நாளைக்கு நீங்க வேற ஆளா இருக்கணும். சரிங்க, கண்டிப்பா. எங்களை உயிரோட விட்டதுக்கு நன்றி. தப்பி தவறி இன்னொரு முறை என் கண்ணுல மட்டும் பட்டீங்க, பார்த்த இடத்துல கொன்னுடுவேன். சரி சரி, புரிஞ்சுதுங்க. இல்ல இல்ல, உங்க கண்ணிலே நாங்க பட மாட்டோம். நன்றி நன்றி. நான் உன்கிட்ட இருந்து எந்த ஆவேச பேச்சுவார்த்தையும் கேட்க விரும்பல. உன்னுடைய விசுவாசத்தை நீ செயல்ல காட்டினா போதும். இங்க பாருங்க, நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன், என்னை விட நீங்க திறமைசாலிதான். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேனே, உங்க டீம்ல என்னையும் கூட சேர்த்துக்கோங்களேன். தனியா வேலை செஞ்சுதான் பழக்கம். அப்போ ஒண்ணு பண்ணலாம். இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டா என்னோட சுப்பீரியர்ஸ் நிறைய பணம் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப எப்படி? எனக்கு தேவையில்லை. அப்போ நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்களேன். ஒத்துக்கிறேன், என்னை விட உங்களுக்கு சக்தி இருக்கு. ஆனா என்னாலையும் சண்டை போட முடியும். எந்த வகையிலயாவது நான் உங்களுக்கு உதவுவேன்.
என்னால எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்புங்க. என்னாச்சு? கௌட்டியான், இதுக்கு மேலேயும் ஏன் முரண்டு பிடிக்கிற? அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அவனையும் சேர்த்துக்க. எங்களை நீ ஃபாலோ பண்ணி வந்தல, இதுக்கப்புறம் நீ அப்படி பண்ண வேண்டாம். நான் உன்னை வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா தொல்லை பண்ண தான் போற. என் பிளானையாவது கெடுக்காம வா. ரொம்ப திறமசாலிங்க தான். குதிரைகளோட காலடி தடம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. சரியா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. நாமளும் இதே வழியில போலாம். போ போ. இருங்க இருங்க இருங்க. நம்மள குழப்ப பாக்குறாங்க. அதான் இங்க 2 வழி இருக்கு. ஆனா குதிரையோட கால் தடத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க எப்படிதான் போயிருக்கணும். லீவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய படையே இருக்கும் போல இருக்கு. எப்படி பண்றாங்க பாருங்க. தடத்தை கூட விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க நான்யாங் டெரிட்டரி இருக்கு. நம்ம திட்டத்தை நிறைவேற்ற அந்த இடத்துக்கு போலாம். சரி போலாம். ம். போ 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 போ. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. யாரோ லீவுக்கு உதவி பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம இருட்டுல இருக்காங்க. இது பெரிய தந்திரம் தான். இல்லைன்னா அவங்கள மாதிரி நாமளும் இருட்டுல மறைச்சிருக்கணும். நான்யாங் பெரிய நகரம். இங்க ஃபோர்ஸஸ் அதிகமா இருக்கும். ஒருவேளை லியோவை நாம இங்க தேடணும்னா கூட நமக்கு யார் உதவியாவது தேவைப்படும். யாரோட உதவி? நான்யாங் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப் தான் என்னோட பழைய நண்பர். அவரு சூப்பரானவர். நிறைய கேஸ் சால்வ் பண்ணிருக்காரு. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவரை நம்ப முடியுமா? நான் தான் சொல்றேன்ல, தாராளமா நம்பலாம். ஏன்னா அவர் ரொம்ப பக்காவான போலீஸ்காரரு. சரி சரிங்க. வாப்பா தம்பி. சீஃப் லியாங். என்ன நீ மன்னிச்சிடு. ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். அதான் வர லேட் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத என்ன? அதெல்லாம் ஒண்ணு. கௌட்ரியன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் எதிர்பார்க்கல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல? ஆமா, பல வருஷம் ஆயிடுச்சு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள். என் பிரதரான கௌட்ரியனை பல வருஷம் கழிச்சு நான் பார்க்கறேன். இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. Come on. Cheers. 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 இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. லீவை நான் பாத்துக்கிறேன். அவன் ஞாஞாங்க மட்டும் வந்தான்னா என்ன நடந்தாலும் சரி, அவனை நிச்சயம் நான் பிடிச்சிருவேன். சீஃப் லியாங், நான் என்ன நீ அப்படி கூப்பிடாத. என்ன நீ அண்ணான்னு கூப்பிட. அண்ணா, ரொம்ப நன்றி. இது என்னோட முதல் கேஸ். தேங்க்ஸ்ண்ணா. cheers. Thank you, Chief Leon. Cheers. Cheers. ஒரு நிமிஷம், இதோ நான் வந்துடுறேன். சரி. டேய், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுலடா. திடீர்னு உன்னை பார்த்ததும் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா நானும் உன்னை மிஸ் பண்ணேன். Come on. Cheers. Cheers. நான் எப்போ உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்.
நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமாடா? எந்த இந்த குடி. இன்னொன்னு இதுவும் உனக்குதான். நல்லா குடி. ஒன்றும் இல்லை, லேசா தலை வலிக்குது. நீ ரொம்ப குடிக்கிறியோ? நீ மட்டும் அன்னைக்கு தடுக்கலனா கோடலியில் அவனை கொன்னு இருப்பேன். ஆனா இப்ப நீ ஆளே வேற மாதிரி ஆயிட்டியே. ஓகே, cheers. Cheers. இன்னும் கொஞ்சம். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்க உன்னை நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்த விட பெரிய ஆச்சரியம் இங்க நீ ஒரு சீஃபா இருக்கிறது தான். சந்தோஷப்பா. எல்லாம் எதர்ச்சியா நடந்ததுதான். கௌட்ரியான், நாம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. ஒருவேளை உலகம் மாறி இருக்கலாம், யாரும் விதிகளை கடைப்பிடிக்காம இருந்திருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்ம நாடு இப்படி மாறி இருக்கு. தப்பானவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சின்ன சின்ன பொறுக்கிகள் நம்மள சீன்றானுங்க. பேங்க, நீ எதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கிற? நம்ம சண்டையில மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். நமக்கான இடத்தை நாம தேடி கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்ல, நாம எங்க போனாலும் இப்படியே தான் இருப்போம். எடுத்து கொடு. கௌட்ரியான், நம்ம எங்கேயாவது போய் ஆகணும்டா. சரி, உன் பிளான் என்ன? அப்படியே பண்ணலாம், சொல்லு. நாம வித்தியாசமான வாழ்க்கையை வாழணும். அது என்னமா போட்டிருக்கியா? ஆமா. கௌட்ரியான், நாம ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தையே மாத்துவோம். கண்டிப்பா. வா போலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த உலகத்தையே நாம ஒன்னா மாத்துவோம்னு சொன்னோம். Cheers. கௌட்ரியான், உலகம் நாம நினைச்ச மாதிரி கிடையாதுடா. அந்த காலத்துல நாம அதிக குறிக்கோளோட இருந்தோம். இந்த உலகத்தை மாத்தணும்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப பாரு, அது எதுவுமே நடக்க போறதே இல்லை. எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. இதுதான் வாழ்க்கையோட அர்த்தம் நினைக்கிறேன். சரி விட, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்ட? ட்ரிங்க் பண்ணுவோம். Cheers. இப்படியே இருப்போம். எதுக்கு இந்த ரூம்குள்ள வந்த? அதுவும் இந்த நேரத்துல? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ குடிக்கலையா? உனக்கு பண்ண சத்தியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் குடிச்சு மட்டையாக மாட்டேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நீங்க குடிச்சிட்டு இருக்கும்போது நான் வெளியே போயிருந்தேன். அப்ப 2வது மாடியில ஒரு ஆளை பார்த்தேன். அவன் லியோ தான், சந்தேகமே இல்ல. அதிகமா குடிச்சதுனால தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? அவன் எங்க அப்பாவை கொன்னவன். அவனை எப்படி என்னால மறக்க முடியும்? யோசிச்சுதான் எதையும் செய்யணும். அவசரப்பட்டு செஞ்ச எல்லாம் தப்பா போயிடும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவன் இங்கே ஒளிஞ்சிருக்கான். இங்க சீஃப் லியான் பிங் இருந்தோம். என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் நான் இதை உன்கிட்ட சொல்ல வந்தேன். சரி,
எனக்கு புரியுது. உண்மையிலேயே அவனா இருந்தா அவன் தப்பிக்கவே முடியாது. நீ இப்ப என்னதான் பண்ண போற? அவன் அவரோட வீட்டுக்குள்ள இருக்கான். கோட்டியான், ஏதாவது சொல்லு. கோட்டியான். ஏதாவது ஒரு வழி இருக்கும். முதல்ல அவனை கண்டுபிடிக்கலாம். சத்தம் போடாம என் பின்னாடி வா. வா. வாங்க. இவன் லியோ தான். சீக்கிரம். என்ன விடு. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன தடுக்காத. இவன் அப்பாவை கொண்டு இருக்கான். அவசரப்படாத. இவன்கிட்ட பெரிய ரகசியம் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவனை கொல்றது ரொம்ப சுலபம். ஆனா உங்க அப்பாவை ஏன் கொன்னான்னு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட கூட. லியாங் பிங் யாருன்னு நினைச்சீங்க? இனிமே நீங்க தப்பிக்க முடியாது. நீங்க செத்தீங்க. வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. ஆமா ஆமா, வாயை மூடு. இவன் பாக்கெட்ல என்னமோ இருக்கு. வாங்க போறாங்க. முதல்ல அவனை வெளியே கொண்டு போலாம். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். என்ன நண்பா, நீங்க குடிச்சிட்டு நடிக்கிறதுல ரெண்டு பேருமே நல்ல கில்லாடியா இருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல நண்பா. நீ என்ன ஏமாத்துவன. நீதான் என்ன ஏமாத்திருக்க. அதுக்கு ஆதாரம் இதோ நிக்கிறானே இவன் தான். நீ சொன்னதை நான் நம்பினேன். இங்க பாரு, நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன். உன்னால அவனை சுலபமா கொண்டு போக முடியாது. ஏன்? அவன் சாகணுங்கிறது முடிவான ஒண்ணு. வீணா என்ன கோவப்படுத்தாத. இங்க பாரு நண்பா, உன் கோவத்தை கட்டுப்படுத்துற நேரம் வந்துருச்சு. இத்தனை வருஷங்கள்ல நீ ரொம்பவே மாறிட்ட.
இந்த உலகத்தை நம்ம மாத்த முடியலன்னா அதுக்கேத்த மாதிரி நாம மாறிக்கணும். இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன்? ஆ? பேங்க, நான் உன்கிட்ட ஒரே ஒரு உதவி தான் கேட்கிறேன். என்னை இவனை கூட்டிட்டு போக விட. அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ வேணும்னா போகலாம், ஆனா அவன் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டான். நான் இப்போ நீ என்னோட பிரதரா தான் நினைக்கிறேன். ஏய், அசையாம இரு. காட்ரியான், உண்மையை சொல்லணும்னா இந்த ஆள் எனக்கு ரொம்ப முக்கியமானவன். என்ன தொந்தரவு பண்ணாத. அப்படி தொந்தரவு பண்ண என்ன பண்ணுவ? பண்ணாதன்னு சொல்றேன்ல. சரி, பார்த்துடலாம். அவனை விட நாம போலாம். இல்ல, முடியாது. இவன் என் அப்பாவை கொன்னவ. நான் இவனை கொல்லுவேன். அவளை கட்டுப்படுத்த உன்னால முடியலன்னா நான் பண்ணுவேன். என்னை விடு. போதும். சீஃப் தான் சொல்லிட்டாருல, அதை கேட்டுதான் ஆகணும். உன்கிட்ட அவனை கொடுத்துட்டேன். எங்களை என்ன பண்ண போற? நான் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி இங்க எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுப்போம். சரி, அவனை விடு. நாம எங்கிருந்து போலாம்? என்ன என்ன? அவனை விடுன்னு சொன்ன. போடா. வாங்க போலாம். லியோ, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன விடு. நான் நிச்சயம் உன்னை கொல்லுவேன். உன்னை உயிரோட விட மாட்டேன். உன்னை கொல்ல வேண்டாம். உன்னை கொல்லுவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். சீஃப், நீ அவங்கள போக விட்டுருக்க கூடாது. கொன்னு இருக்கணும். எல்லாம் முடிஞ்சது. நான் இதுல இருந்து விலகிறேன். கௌட்டியான், என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு உதவி செய்யறன்னு சொன்ன. இப்ப சத்தியத்தை மீறது நீதான். நீ ரொம்ப நல்லவன் நினைச்ச. ஆனா உனக்கு வாழ்க்கை தான் முக்கியம்ல. என்ன வேணா சொல்லிக்க. லியாங்க பத்தி எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நான் எதுவும் பண்ண முடியாது. அப்படியா? உனக்கு என்ன? நீயும் விலக போறியா? இல்லையே, முடியவே முடியாது. லியுவை நான் அரெஸ்ட் பண்ணுவேன். யாரு? அவனையா? நீயா? லியாங் பிங் ரொம்ப பலசாலி. அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியோ இல்லையோ, யாரும் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணுவேன். அப்ப சரி, தாராளமா பண்ண. இதனால உங்க உயிர் தான் போகும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், ஹீரோ ஆகிறது ஒன்னும் சுலபம் இல்ல. என் கடமைய என்ன ஆனாலும் நான் செஞ்சே தீருவேன். சீஃப், இதுக்கு அப்புறமா லியோ இங்க இருக்க கூடாது. அதனால உங்க கெரியருக்கு தான் பிரச்சனை.
இனி இந்த விஷயத்த உங்ககிட்டயே நான் விட்டுறேன். சரி. நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன. இப்ப கொடுத்த வாக்க மீறுற. நீ ரொம்ப நல்லவன் நினைச்ச. ஆனா உனக்கு உன்னை பத்தி மட்டும் தான் கவலை இல்ல. அப்படியா? அவ்வளவு தைரியமா? போய் சாவுங்க, எனக்கு என்ன? ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஹீரோவாகிறது ஒண்ணு சுலபம் இல்ல. என்னோட கடமைய நான் செய்ய தான் போறேன். நில்லு, ஓடாத, நில்லு. சீக்கிரம் அவனை பிடிங்க. சீக்கிரம் புடிங்க, விடாதீங்க. விடாதீங்க அவனை. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வேகமா. நில்லு. இல்ல, ஏய் வாங்க, விடாதீங்க. என்ன அவனை கொல்ல ஓடுறானுங்க? ஓடாத, நில்லு, ஓடாத, அவனை பிடிங்க. வாங்க. அவனை பிடிங்க. சுத்தி வளைங்க. மாட்னியா? எங்க தப்பிக்க பாக்குற? விட்டுருங்க, நம்ம எல்லாரும் ஒரே கூட்டாளிக்கு தானே. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. உன்னை விடுறதா? சீஃபோட கரியருக்கே நீ பிரச்சனை. ஒழுங்கா சரணடைஞ்சிரு, இல்லனா நீ கஷ்டப்பட்டு சாக வேண்டியது இருக்கும். முடிவு உன் கையில தான் இருக்கு. மனசாட்சியே இல்லையா? நான் சீஃபுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். என்ன நீங்க உயிரோட விட மாட்டீங்களா? நீ ரொம்ப அதிகமாவே பண்ணிட்ட. அதனாலதான் இந்த நிலைமை. உனக்கு இன்னும் அது புரியலையா? சரி வாங்கடா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை சாகடிப்பேன்டா. அவனை விடாதீங்க. என்ன காப்பாத்து. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சூஹாக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சாப கொண்டது யாரு? எனக்கு பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. அவரை கொண்டது யாருன்னு சொல்லுங்க.
அதான் வந்துட்டல, வந்து என் கூட ஒரு ரவுண்ட் போடுறது. அந்த பொண்ணு போக விட. நான் உன்னை பத்தி என்னைக்குமே தப்பா நினைச்சதே இல்ல. என்னைக்கு நீ நம்பிக்கைக்கு பேர் போனவன். அந்த பொண்ணு அப்பாவி, அவளை விட்டுட. நான் ஒரு பெரிய விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன். அதுல எந்த விதமான தப்பு நடந்துடக்கூடாது. சாரி நண்பா, என்னால இந்த பொண்ணு அனுப்ப முடியாது. இதெல்லாம் சூஹா திட்டம் தானே? உனக்கு அது தெரிஞ்சிருச்சா? ஆக்சுவலா நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு இருந்தேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். இதனால என்ன கிடைக்கும் தெரியுமா? செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே. மரியாதையை நீ என் கூட சேர்ந்துற. நாம எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம். நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். நீ பண்றது தப்பு. இதை இப்பவே நிறுத்த. இங்க பாரு, வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும். நீயே நல்லா யோசிச்சு பாரு. நான் முன்னாடி பார்த்த ஆள் நீ இல்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்தை மாத்த விரும்புறேன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். சண்டை போட்டா மட்டும் அதுக்கு பத்தாது. அதிகாரம் தேவை. அதிகாரத்தை வச்சுதான் அதை நடத்த முடியும். உனக்கு அந்த அதிகாரம் கிடைக்கலாம், ஆனா அதுக்காக விதிகளை மறக்க கூடாது. விதிகளா? என்ன விதிகள்? அதிகாரம் இருக்கிறவன் தான் விதிகளை நிர்ணயிக்கிறவன். என்ன பாரு, நான் விதிகளை மாத்த நினைக்கல, அதை உருவாக்க நினைக்கிறேன். இந்த அதிகாரம் எனக்கு கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்ல? என் திட்டம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா அப்புறம் நாம தான் எல்லாமே. தப்போ சரியோ, இதை நான் செய்யறதுல உறுதியா இருக்கேன்.
போயும் போய் அந்த பொண்ணுக்காக நீ என்ன எதிர்க்க முடிவு பண்ணிருக்கல? நிச்சயம் எதிர்ப்ப. நீ அந்த பொண்ணை போக விடணும். அதை செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா நான் உன்னை அழிப்பேன். வாக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இப்பதான் உன்னோட உண்மையான குணம் எனக்கு புரியுது. கொடுத்தப்பவே அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திருக்கணும். இனிமே நான் மட்டும்தான். அசையாத, அப்படின்னு இல்ல. இவங்கெல்லாம் மாவோட அப்பா கூட வேலை பார்த்தவங்க. ஒன்னு பிடிக்க தான் வந்திருக்காங்க. ஒழுங்கா சரணடைஞ்சிரு. இந்த விஷயம் மட்டும் என்னைக்கும் வெளியே தெரியக்கூடாது. இதை எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். முடிச்சிரு. சரி. என்னோட 13 தலைமுறையோட முன்னோர்கள் திறமையான டிடெக்டிவ்ஸா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறையும் அப்படிதான் இருந்திருக்காங்க. கடந்த 1.5 வருஷமா நான் எந்த ஒரு கெட்டவங்களையோ இல்ல கேஸையோ சால்வ் பண்ணல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் ஒரு தோத்தாங்குழிங்கிறாங்க.
உன்னால கெட்டவங்களை பிடிக்க முடியலனா இல்ல ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியலனா நீ தோத்தாங்குழிங்கிறாங்க. இதான் எனக்கான நேரம். அந்த லீயுனை எப்படியாவது நான் பிடிச்சே ஆகணும். இல்லனா நான் மறுபடியும் தோத்தாங்குழி தான். அங்க மேற்குல இருக்கிற கிராமத்தோட கோயிலுக்கு போ. அங்க போய் மிஸ் ஆவ பாரு. மறந்துடாத, அந்த கோயிலோட சிலைக்கு கீழே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதோட எனக்கு எனக்கு ஒரு விஷயம் சத்தியம் பண்ணி கூட. சொல்லு, என்ன செய்யணும்? இதான் நான் சால்வ் பண்ற முதல் கேஸ். அதனால நான் இதை சால்வ் பண்ணி ஆகணும். ஆனா என்னால முடியாது. அந்த லியாங் பிங்கை எனக்காக நீ தோக்கடிப்பியா? அப்பதான் இந்த கேஸ் சால்வ் ஆகும். எப்பவும் தோத்தவனா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி. சரி, நான் சத்தியம் பண்றேன். நான் இப்போ நான் சந்தோஷமா சாகுறேன். இனி நான் எந்த கவலையும் இல்லாம சாவேன். நான் ஒரு விஷயம் தான் நினைச்சேன், உனக்கும் அவனுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு. நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த லியோவை தனியா படிக்கலான்னு நினைச்சேன். ஆனா என்னோட முடிவு இவன் உயிரை பறிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்க. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. என் வேலை முடிஞ்சது. நாம பிரியிற நேரம் வந்தாச்சு. கௌட்டியான், ஜாக்கிரதா. நீங்க ஜாக்கிரதையா இரு.